Officially, mango season is here. So, இனிமே நம்ம பேஜில் எக்கச்சக்கமான வெரைட்டியான மேங்கோ ரெசிபீஸ்லாம் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி இன்னைக்கு ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் டெஸ்ட் கூட்டான் தான் பண்ண போகிறோம். மாம்பழத்தை முழுசாக தயிரும் தேங்காவும் சேர்ந்த ஒரு கலவையில் போட்டால் எப்படி இருப்பான்? பங்கம் மேக்ஸ் ப்ரோவாக இருப்பான். ஸோ இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் மாம்பழம் புளிச்சேரி பண்ணலாமா? ஒரே ஒரு வாட்டி இவனை ட்ரை பண்ணி பாருங்க, மீண்டும் மீண்டும் கண்டிப்பாக பண்ணுவீங்க. துளியான இன்க்ரீடியன்ஸ் டப்புன்னு ரெடி ஆயிடுவான். நீங்கள் பேச்சுலராக இருந்தால் கூட இவனை ஈஸியாக செய்ய முடியும். இவனை செய்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டமான வெரைட்டி ஆஃப் மேங்கோஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸாவோ குட்டியாவோ இருந்தால் இன்னும் சூப்பராக இருப்பான். நான் இன்னைக்கு அல்ஃபோன்ஸோ எடுத்திருக்கேன் 2. இவனை விட நீங்கள் சின்ன மாம்பழமாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா 4 மாம்பழம் கூட இந்த ரெசிபிக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட மாம்பழம் புளிச்சேரி ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் அரைக்கணும். ரொம்ப சிம்பிளான ஒரு பேஸ்ட்டு தான். ஒரு மிக்சியில் 1/4 கப் தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், தண்ணி, ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக டிர் பண்ணிக்கலாம். டடான் 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 டடான். ஸோ தேங்காய் பேஸ்ட் இவன் ஒரு ஓரமாக வெயிட்டேஜில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கடாயில் உங்களுக்கு இஷ்டமான பாத்திரத்தில் நம்மளோட மாம்பழம் 20, 1 கப் தண்ணி, மஞ்சப்பொடி, பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். இப்போ இவங்களை மூடி 5 to 10 minutes நல்லா கொதிக்க விட்டுடலாம். தலைவர் நல்லா கொதிச்சு வந்துட்டாரு. இப்போவே நல்ல பச்சை மிளகாயும் மஞ்சப்பொடியும் ஓட ஸ்மெல்லு வேற லெவலில் இருக்கான். இப்போ இவன் கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா டிர் பண்ணி வச்சிருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அவனை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு நல்ல மிக்ஸ் பண்ணிடலாம். செம்ம வாசம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இவனை மூடி தேங்காவோட பச்சை வாசனை போகிற மட்டும் இவனை கொதிக்க விட போகிறோம். 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம். தேங்காயும் சூப்பராக கொதிச்சு அவனோட பச்சை வாசனைலாம் போயிட்டான். நெக்ஸ்ட் நம்மளோட அடுத்த இன்க்ரீடியன்ட் 3/4 கப் தயிர் எடுத்திருக்கேன். துளியூண்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இவனை நல்லா கட்டி இல்லாமல் விஸ்க் பண்ணிவிட்டு ரைட். ஸோ எந்த விதமான லம்ஸும் இல்லாமல் இவனை நல்லா பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவனை அந்த நம்மளோட குழம்புல ஆட் பண்ண போகிறோம். இப்படி மோரை ஆட் பண்ணிட்டு ஜென்டலாக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மேங்கோக்கும் வலிக்காமல் நமக்கும் கை வலிக்காமல் இவனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மோர் விட்டதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் அவன் கொதிக்கக்கூடாது. என்னோட பாட்டை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இவன் பயங்கர சூடாக இருக்கான். மோர் ஆட் பண்ண அப்புறம் திரிஞ்சிருவான்றதுனால டோட்டலாக ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு குவிக் ப்ரோ டிப் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் மோர் ஆட் பண்ண அப்புறம் அவன் திரிஞ்சிட்டான் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட்டு இவனை களையணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஆல் தட் யூ ஹேவ் டு டூ இஸ் மாம்பழத்தையும் பச்சை மிளகாவையும் எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இவனை கொஞ்சம் சூடு ஆற விட்டுருங்க. சூடு ஆறின அப்புறம் குவிக்காக 2-3 பல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம மோரில் இருக்கிற ஃபேட் அண்ட் வாட்டர் கான்டென்ட் மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஐடியலி தெரியறது என்னன்னா ஃபேட்டும் வாட்டர் கான்டென்ட்டும் பிரிவாங்க, அதுதான் தெரியறது. ஸோ அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களோட பாட்டில் அவனை விட்டுட்டு மாம்பழம் பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணி கொதிக்க விடலாம். பட் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப நேரம் மோர் ஆட் பண்ண அப்புறம் கொதிக்க விடக்கூடாது. இப்போது ஃபைனலாக நம்ம பொரிச்சுக்கிட்டு போகிறோம். ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய், கடுகு, அவன் நல்லா பொரிஞ்சதும் ஜீரகம், வரமிளகா 3-4, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இவங்களை ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வெல்லம் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்கள் மாம்பழத்தில் பெருசாக ஸ்வீட்னஸ் இல்லைனா இவனை நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக முக்கியமான இன்க்ரீடியன்ட், இவன் இல்லைனா டேஸ்ட்டே கிடையாது, உப்பு. இவங்க எல்லாரையும் அகேன் பார்த்து பதவிஸ்டா மிக்சிங் பண்ணால் ஃபினிஷ். ஒரு மாதிரி ஸ்வீட்டாக, டேங்கியாக, ஸ்பைஸியாக எல்லா ஃப்ளேவர்ஸும் நம்மளோட பேலட்டில் அப்படியே நடனம் ஆடுவான். செம்ம டேஸ்டியாக இருப்பான். டவுட்டே இல்லாமல் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷோர் யூ லவ் ஹிம். அம்புட்டு தான் ரெடி. பிளேட்டிங் போலாமா? இந்த ரெசிபியை கண்டிப்பாக சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Tata Boy from Kirti.